இன்றைய வேத வாசிப்பு தானியேல் புத்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 19 முதல் 23 வரை. பின்பு இராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களைத் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளிலிருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து, ராஜாவின் காரியத்தை எங்களுக்குத் தெரிவித்தபடியினால் உம்மை துதித்துப் புகழுகிறேன் என்றான். வேதவசனத்தின் இந்த பகுதி உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தைச் சேர்க்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வரும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படட்டும்.